என் செல்ல பிள்ளையே, நிச்சயம் இந்த பதிவு உன் கண்களில் படும். அப்படி பட்டுவிட்டால் என்னை தொட்டுவிடு. என் பிள்ளையே, உனக்கான அவசர செய்தி ஒன்றை கொண்டு வந்து உன்னுடைய அப்பா நான் உனக்காக காத்திருக்கிறேன். என் பிள்ளையுடன் பேச வேண்டும் என்றுதான் உன்னுடைய தந்தையான நான் வெகு நேரமாக உனக்காக தோன்றியிருக்கிறேன். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள், இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சில சோகங்கள், அதற்கெல்லாம் காரணமாக இருப்பவர்கள் இன்றும் உன்னுடன் நல்லபடியாகத்தான் பழகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்தார்களோ அதையெல்லாம் ஏறக்குறைய செய்து முடித்து விட்டார்கள். அவர்கள் நினைத்ததை உன் வாழ்க்கையில் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று தெரியுமா என் பிள்ளையே? என் பிள்ளை, எல்லாவற்றையும் சாதாரணமாக எடுத்துக்கொண்டதுதான் இதற்கான காரணம். எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அதற்கு பின்னால் உள்ள காரணங்களை கண்டறிய வேண்டும் என் பிள்ளையே. எல்லாவற்றையும் இப்படியே எடுத்துக்கொள்ளாமல் சிலவற்றில் உனக்கு அதிக கவனம் தேவை என் பிள்ளையே. ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் யாரால் வருகிறது, எதற்காக வருகிறது என்பதை நீ புரிந்து கொண்டால்தான் அந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உன்னுடைய மனதில் வரும். எல்லோரையும் எல்லா நேரங்களிலும் நம்பிவிட முடியாது. ஏனென்றால் இப்பொழுதுள்ள சூழ்நிலைகள் அவ்வாறு. எல்லோருக்குள்ளும் ஒரு சுயநலம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லோருக்கும் தான் மட்டும்தான் வாழ வேண்டும், அடுத்தவர்கள் வாழக்கூடாது என்ற எண்ணம் தோன்றுகின்றது. மற்றவர்களும் வாழ வேண்டும் என்று நினைக்கும் எண்ணம் இப்பொழுது ஒரு சிலரை தவிர யாருக்கும் இருப்பதில்லை. தான் வாழாவிட்டாலும் மற்றவர்கள் வாழவே கூடாது என்று நினைக்கும் உலகம் இது என் பிள்ளையே. பல போராட்டங்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் என் பிள்ளையே. இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியிலும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைத்து நீ பெருமைப்பட வேண்டும் என் பிள்ளையே. உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைத்தும் உனக்கு நல்லதை தான் நினைப்பார்கள் என்று எண்ணி விடாதே என் பிள்ளையே. சிலர் உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு மகிழ்வார்கள். சிலர் இவனும் முன்னேறி விட்டானே என்று உன்னுடைய முன்னேற்றத்தை கண்டு மனம் வெதும்பி போவார்கள். இதை எப்படி கண்டுபிடிப்பது என்று உனக்கு தெரியவில்லை அல்லவா? உன்னுடைய தந்தையான நான் அதை உனக்கு காண்பித்து தருகிறேன். உண்மையாக உன்னிடத்தில் அக்கறை கொண்டவர்கள் நீ செய்யும் செயலை பார்த்து உன்னிடம் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள். நீ முன்னேற வேண்டும் நினைத்து நீ செய்யும் செயலுக்கு அவர்கள் பாராட்டு தெரிவிப்பார்கள். நீ முன்னேறி விடுவாய் என்று உனக்கான ஊக்கத்தையும் கொடுப்பார்கள். அதை விடுத்து நீ முன்னேறக்கூடாது என்று நினைப்பவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? உனக்கு இதை எப்படி செய்ய முடிந்தது? உன்னால் இது சாத்தியமாகாது, உனக்கு இது தேவையற்ற செயல், நீ செய்யும் செயலே தவறு என்று சொல்லும் அளவிற்கு உன்னுடைய மனதை குழப்பி விடுவார்கள். நீ செய்யும் செயலில் வெற்றி பெற்று விடுவாய் என்று எண்ணி உன்னுடைய மனதை குழப்பிவிட்டு அதனால் உன்னுடைய மனம் வேதனை அடையும்படி செய்வார்கள். இதற்கெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா என் பிள்ளையே? அவர்களின் சொல்லை காதில் வாங்கிக் கொண்டு மனதில் ஏற்றி கொள்ளாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு சென்றுவிட வேண்டும். அப்பொழுதுதான் நீ முன்னேற்ற பாதையில் பயணிக்க முடியும் என் பிள்ளையே. அதற்காக நான் உன்னை சுற்றி இருக்கும் அனைவரும் தவறு என்று சொல்லவில்லை. உன்னை உயிருக்கு உயிராக நீ முன்னேற்றம் அடைந்தால் அதை பார்த்து மகிழ்ச்சி அடையும் சில பேரும் உன்னுடன் இருக்கிறார்கள் என் பிள்ளையே. என் செல்ல பிள்ளையே, சர்வ நிச்சயமாக நான் கூறும் அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உன் வாழ்க்கையில் இதுவரை நீ கண்ட தேடல்கள் எத்தனையது என்று நன்றாக யோசித்துப் பார் என் தங்கமே. அந்த தேடலில் நீ கற்ற விஷயங்கள், நீ கற்ற பாடங்கள், அவற்றின் பாடங்கள், அவை உனக்கு உணர்த்திய பக்குவங்களும் அறிவுரைகளும் இவையெல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும். ஆனால் அந்த தேடலுக்கு நீ கொடுத்த உண்மையான உயிரோட்டமுள்ள பங்களிப்பிற்கு 1000 அர்த்தங்களை உணர்த்தி இருக்கலாம், 1000 வெற்றிகளை உனக்கு கொடுத்திருக்கலாம். ஆனால் நீ அதற்கு உன்னை எந்த அளவிற்கு உயர்த்த வேண்டும் என்று நீ யோசித்துள்ளாயா? வாழ்க்கை என்னும் தேடலில் உன்னுடைய தரத்தை நீ எந்த அளவிற்கு உயர்த்தியுள்ளாய் என்பதை
உனக்கு நான் உணர்த்துகிறேன் என் தங்கமே. உண்மையான அன்பு கொண்ட அன்பு நிறைந்த மனிதர்கள் உன்னை சுற்றி உன் தேடலில் இருந்தவர்களுக்கும் நீ உதவிய மற்ற மனிதர்களின் தேடலுக்கும் என எத்தனை உள்ளங்களை சம்பாதித்து வைத்திருக்கின்றாய் என்பதை கேட்கின்றேன். நீ முன்னேறினாய், உன்னுடைய மனிதர்களையும் முன்னேற வழி புரிந்துள்ளாயா? உனக்கான வெளிச்சத்தை சிறு உதவியாக செய்தவர்களுக்கு, உன் தேடலில் பங்களித்தவர்களுக்கு நீ துணையாய் இருந்துள்ளாயா என்பதை யோசித்துப் பார் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நிம்மதி, அன்பு என்ற இரண்டும் தான் இப்பொழுதைய காலத்தில் அத்தியாவசிய தேவையாக உள்ளது. இவற்றை செய்தவர்கள் என்ன என்பதை உணர்ந்திருப்பார்கள். இவற்றை செய்ய மனம் தன்னலமற்ற ஆசையையும் நல்லது எது கெட்டது எது என்று அறியும் நுண்ணறிவும் இருந்தால் நிறைய பேர் தேடும் பொக்கிஷங்கள் தன் கையில் இருக்கும். அதற்காக உன்னிடம் இருக்கும் எல்லாவற்றையும் நான் பிறரிடம் கொடு என்று சொல்லவில்லை என் பிள்ளையே. உன் நிலையும் கஷ்டப்படுபவர்களின் நிலையும் உனக்கு நன்றாகவே தெரியும். உனக்கு பிறர் செய்த உதவி நீயும் மற்றவர்களுக்கு செய் என்றுதான் சொல்கின்றேன் என் பிள்ளை. எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் செல்ல பிள்ளைதான். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.